இன்றைக்கி காலையில் நான் ஒரு செய்தி படித்தேன். என்னென்னா, தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்க அமைச்சர்கள் அந்தந்த துறையில் இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்கிற சிரமப்படுவதாலையும், செய்தியாளர்களை சந்திப்பின் போது சரியான பதில் சொல்லாதனாலையும் நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகிறாங்க. அதனால் அந்தந்த துறையை சார்ந்த வல்லுநர்களை வைத்து வாரத்தில் 2 நாள் அவங்களுக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கிறதான ஒரு செய்தி படித்தேன். உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம். என்னென்னா, புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்தந்த துறையிலுமே அனுபவம் இருக்காது, அவங்களுக்கான பயிற்சியை கொடுத்து அவங்களை சிறப்பாக வேலை செய்கிறதுக்கான ஏற்பாடு படுத்துறதுக்கு உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம். அப்புறம் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள், இன்னும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்காம, தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ போராட்டம் இருக்குது, நீங்களும் செய்தியாளர் சந்திப்பின் போதோ இல்லை தனியாக கரூருக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிங்களா, அதே மாதிரி வீடியோ போட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இங்கெங்கே இந்தந்த பகுதியில் இந்தந்த துறையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், எங்களால் எதையுமே சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது, அதனால் மக்களான நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், போராட்டங்களை செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் போராட்டங்களை செலக்ட் பண்ணும்போது அதுக்கு நாங்கள் அதிக கவனம் செலுத்த மாதிரி இருக்குது, அந்த துறையில் இருக்கிற பிரச்சனையை எங்களால் சமாளிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க, எல்லாமே தெரிஞ்சுட்டு இந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆட்சியை தரமாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு காணொளி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கு செலுத்தின மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, நம்பிக்கையாக இருப்பாங்க. இன்னும் நீங்கள் படத்தில் கிளைமேக்ஸில் டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லைன்னு எனக்கு தோணுது. சரிங்க, எனக்கு மட்டும் இல்லை, சமூக வலைதளங்களில் எல்லோரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்.